இப்போ ட்ரை ஃப்ரூட்டில் அத்திப்பழம், பாதாம் இரவு நேரத்தில் ஊற போட்டு அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு அந்த தண்ணீரை குடிச்சிட்டு அதை எடுத்து சாப்பிட்றதன் மூலமாக விந்தணுக்களோட ஆரோக்கியம் நன்றாக இருக்கும்னு சொல்லப்படுது. ஸோ இது நல்ல ஆரோக்கியமான குழந்தை உருவாக்கத்துக்கு இந்த முறை சரியானதா? ட்ரை ஃப்ரூட்ஸ் நீங்கள் சொல்கிறது இந்த அத்திப்பழம் அப்படிங்கிறது பாடம் பண்ணுறதுக்கு சில விதமான வேதிப்பொருட்கள் சேர்க்குறாங்க. அது மாதிரி அந்த விடயங்களை நம்ம தவிர்க்கலாம். சரி. பாதாம் ஊற வைக்கலாம், ஊற வச்ச வேர்க்கடலை, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மூக்கு கடலைன்னு சொல்கிறாங்க, கொண்டக்கடலைன்னு சொல்கிறாங்க, கருப்பு மூக்கடலை, சுண்டல், சுண்டல், அதுக்கப்புறம் கருப்பு உளுந்து, பச்சை பயிறு, இவையெல்லாம் அந்த இனப்பெருக்க உறுப்பு மண்டலத்தை பலப்படுத்தி தரமான குழந்தை உருவாக்குறதுக்கு உதவியாக இருக்குது. இது ஒரு பக்கம். நீங்கள் கேட்ட கேள்வினால இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லக்கூடியதில் ஆர்டிஃபிஷியலாக அதில் எதுவும் உள்ள இல்லாமல் பார்த்துக்கணும். ஓகே ஓகே. எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு பழம் நம்ம ஊருக்கு அது கொண்டு வரதுக்குள்ளேயே அதில் உள்ள ஆரோக்கியம்லாம் போயிடும். சரி. ஸோ அதனால் எப்போதும் நாம் என்ன சொல்கிறதுனா, நம்ம 50 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸில் என்ன பழங்கள் விளையுதோ, என்ன காய்கள் விளையுதோ, என்ன கீரைகள் இருக்குதோ அதை அதிகமாக பயன்படுத்திக் கொள்ளணும். அது வேண்டவே வேண்டாம்னு நம்ம சொல்லலை. அது ஆரோக்கியமாக நலமானதாக இருந்ததுன்னா பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் நம்ம ஊரில் உள்ளதை முக்கியப்படுத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப முதன்மையாக சொல்ல வேண்டியது. அதே மாதிரி கீரைகள்லையும் அந்த நல்ல தரமான குழந்தைகளை உருவாக்கக்கூடிய கீரைகள்னு நிறைய இருக்குது. முருங்கைக்கீரை, கரிசலாங்கண்ணி கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, சிறுகீரை, இந்த மாதிரி பசலைக்கீரை, இவையெல்லாம் நல்ல தரமான விந்தணுக்களை உருவாக்குறதுக்கும் கர்ப்பப்பை பூப்பு சுழற்சியை சீர்படுத்துறதுக்கும் அந்த கரு உற்பத்தியை அதிகப்படுத்துறது, பெண்களுக்கும் ஆண்களுக்கும் கூட்டுறதுக்கும் உதவியாக இருக்குது. அதே மாதிரி அடுத்தது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மசாலா பொருட்கள்னு சொல்லக்கூடியது சுக்கு, மிளகு, இஞ்சி, அதுக்கப்புறம் கருவாப்பட்டை, திரவியங்கள், வாசனை திரவியங்கள் சொல்லக்கூடிய ஜாதிக்காய், ஜாதி பத்திரி, ஏலக்காய், கிராம்பு, இவை எல்லாமே இந்த தரமான குழந்தை உருவாகிறதுக்கு அடிப்படையான பொருட்களாக இருக்கு.